72வது ஸ்லோகம். கலங்கிய கணபதியும் கலசத் திருமுலையும். சமம் தேவி ஸ்கந்த த்விபவ தனபீதம் தனயுகம் தவேதம் நஸ்கேதம் ஹரதி சததம் பிரஸ்னுதமுகம் யதாலோக்ய ஆசாங்காகுரித ஹிருதயோ ஹாச ஜனகः ஸ்வகும்பௌஹேரம்ப பரிம்ருஷதி ஹஸ்தேன ஜடிசி. குழந்தைகளான யானை முகத்தோனும் குமரக்கடவுளும் தம் அருகில் வரும்பொழுது பாச மிகுதியால் தேவியின் இரு ஸ்தலங்களிலும் பால் பெருகி வழிய, அப்பொழுது ஒரே நேரத்தில் குழந்தைகள் இருவரும் தாயின் ஸ்தனங்களை பாலை பருகுவர். தேவியின் கும்பம் போன்ற இந்த ஸ்தனங்களை காணும் பொழுது கணபதிக்கு தன் தலையில் உள்ள இரு கும்பங்களே அவை என்ற ஐயம் ஏற்பட, வேகமாக தலையினை தன் கை மீது தடவி பார்த்து கொள்வார். இதை கண்ட எம்பெருமானும் பிராட்டியும் நகைப்பர். இத்தகைய மேன்மடைய சனங்கள் எங்களின் துன்பங்களை எப்பொழுதும் களைந்து காக்க வேண்டும். இவ்வாறு தேவியை தியானிப்பவர்களின் கனவில் தோன்றி தேவி அவர்களுக்கு அருள் புரிவாள். அபிராமி அந்தாதி 21வது பாடல். மங்களை செங்கலச முனையாள். 78வது. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலைவேல்.